நீங்க இன்னும் நம்ம டெக் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் மக்கள் இருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி பார்க்க போறோம்னா OnePlus நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் வந்து 2015 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் வந்து வேற லெவல் கொண்டு வந்தாங்க சொல்லலாம். ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரீமியம் மொபைல் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பட்ஜெட்ல. ஸோ அவங்க பட்ஜெட் வந்து 35,000 ரூபாய், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து மினிமம் பட்ஜெட்டே வந்து 35,000 ரூபாய் தான். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா OnePlus நிறுவனம் வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. OnePlus நிறுவனம் வந்து ஒரு பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கண்டிப்பா வந்து இந்த மாசம் ஜூலை மாசம் லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அமேசான்ல பார்த்துருப்பீங்க. OnePlus Z, OnePlus Nord சொல்லிட்டு ரொம்ப நாளா ரூமர்ஸ் போயிட்டு இருந்து இப்போ வந்து அஃபிஷியலா OnePlus Nordனு சொல்லிட்டு அமேசான்லேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஸ்பெக்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் மொபைல் சொல்கிறாங்க, அது OnePlus தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியா லான்ச் ஆக போகுது பட்ஜெட் மொபைல். ஸோ அந்த மொபைலில் எப்படி இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்க போகிறீங்களா, கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மொபைல் வந்து கடந்த 2 மாசமா வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. OnePlus Z சொல்லியிருந்தாங்க, அப்புறம் OnePlus Nord சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு OnePlus Nord. இந்த OnePlus Nordோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து Amazon.in வந்துருச்சு. ஆமாங்க, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு யாருமே சொல்லலை. கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ 90% வந்து கன்ஃபார்ம். ஆமாங்க, இந்த ஸ்பெக்ஸ் தான் இருக்க போது, நான் சொல்ல போகிற ஸ்பெக்ஸ் தான் இருக்க போது. ஸோ வேற லெவலில் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்ஜெட் மொபைல் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த மொபைலோட ரேட்டு ஸ்பெக்ஸ்லாம் எப்படி இருக்கு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்க வந்து இந்த வீடியோ தவறாம முழுமையா பாருங்க. இந்த மொபைல் பத்தி ஸ்பெக்ஸ் வந்து டீட்டெயிலா வரல, அவங்க அஃபிஷியலா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா வந்து நான் எப்படி ஸ்பெக்ஸ் சொல்றேன்னா, நிறைய லீக்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ யூரோப்லயும் இந்தியாலையும் ஒரு பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ண போறதா வந்து OnePlus நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் 90% வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ நான் சொல்ல போறது கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க, டீட்டெயிலா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த OnePlus Nord வந்து நம்ம இந்தியா யூரோப் 2 கண்ட்ரில வந்து லான்ச் ஆக போகுது சொல்லியிருக்காங்க, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில். ஆமாங்க, ஸோ ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு $500 கீழே தான் வரப்போது சொல்லியிருக்காங்க. $500 நம்மளோட கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக வரப்போகுது. என்னதான் அவங்க OnePlus Nordோட ஸ்பெக்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லனாலும் அவங்க வந்து க்ளூ கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, Amazon.in வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து மொபைல் வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ ப்ளூ வேரியண்ட்ல கண்டிப்பாக வருது, ப்ளூ அண்ட் பிளாக்ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். பேக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதோட ஃப்ரண்ட் வியூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கேமரா, டிஸ்பிளே ஆகட்டும், ஓரளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நிறைய லீக்ஸும் வந்துருச்சு, 90% வந்து கன்ஃபார்மாக லீக்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மொபைலோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டூயல் பஞ்ச் ஹோல் தான் வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து டூயல் பஞ்ச் ஹோலோட கேமரா வருது. கண்டிப்பாக வந்து 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது, பிரைமரி கேமரா. வந்து ரெண்டாவது கேமராவில் 8 மெகா பிக்சல் தான் வரப்போகுது. ஸோ 16 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் ரெண்டுல எது வேணா வரலாம். ஆனால் கெஸிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 8 மெகா பிக்சல் தான் வரப்போகுது. டூயல் பஞ்ச் ஹோலோட கேமரா வரப்போகுது, ஒரு கார்னரில் டீசெண்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் லேயர் கேமரா செட்டப் தான் வரப்போகுது. ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்தாலே தெரியுது, கொஞ்சம் ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி தான் இருக்கு. ஸோ கோட் கேமராவும் இருக்கலாம் கண்டிப்பா. ஆனால் வந்து கேமரா செட்டப் இந்த பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கண்டிப்பாக வருது. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 90%. ஸோ 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 16 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது வந்து ஒரு கோட் கேமரா செட்டப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 2 மெகா பிக்சல்ல டெப்த் சென்சார் இருக்கும். இதுதான் வந்து ஒரு வேரியண்டா இருக்க போது. கண்டிப்பாக கேமரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 64 மெகா பிக்சல்ல கண்டிப்பாக வரும். இந்த மொபைலோட அட்வர்டைஸ்மெண்ட்ல கண்டிப்பா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக் சைடு இல்ல. ஆமாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, பண்ண பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அப்போ ஃப்ரண்ட் சைடு தான் இருக்க போகுது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வரப்போகுது. கண்டிப்பா டிஸ்பிளேல இருக்கு. ஆமாங்க, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. ஸோ AMOLED டிஸ்பிளே நல்லா கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபுல் ஹெச் டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. இந்த மொபைலில் டிஸ்பிளே பத்தி பேசினா கண்டிப்பா 6.4 இன்ச் தான் வரப்போகுது. ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அப்படிதான் வந்து ஸ்ட்ராங்கா வந்துருச்சு சொல்லலாம், லீக்ஸ் கண்டிப்பா வந்துருச்சு. இதுதான் வந்து கண்டிப்பா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஸோ பார்க்கவே லுக்காகவும் இருக்கும், டூயல் பஞ்ச் ஹோலோட வருது. ஸோ எல்லா டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க OnePlus நிறுவனம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ப்ராசர் பற்றி தான் பேச போகிறோம். ப்ராசர் கண்டிப்பாக வந்து இதுதான் முக்கியமான விஷயம் சொல்லலாம். இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் இதான் வரப்போகுது, 100% கன்ஃபார்ம் சொல்லலாம். Snapdragon 675 தான் வரப்போகுது. இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நிறைய பேர் ட்விட்டர்லேயும் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, ஸோ கண்டிப்பாக Snapdragon 675 தான் வரப்போகுது. இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் கண்டிப்பாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஃபிளாக்ஷிப் ப்ரீமியமில் நல்லாவே இருக்கும். நான் நினச்சேன் மினி டெக் தான் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக Snapdragon 675 தான் வரப்போகுது இந்த மொபைலில். ஸோ அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ரேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6GB ரேம் வரும். அது மட்டும் இல்லாமல் 128GB வந்து ரோம் வரும். இதுதான் வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க 64GB கொடுக்குற மாதிரினா அப்படியும் கொடுக்கலாம். கண்டிப்பாக 128GB இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில். ஸோ அடுத்தது வந்து பேட்டரி கண்டிப்பாக 4000 mAh பேட்டரியோட 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வரப்போகுது.
இது வந்து கன்ஃபார்ம். அவங்க ரெகுலராக வந்து இப்படி தான் தருவாங்க. ஒன் பிளஸ் நீரோட சார்ஜரே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 30 வாட்ஸோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வரப்போகுது. ஸோ ஒன் பிளஸ் நாரோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ எப்படி இருக்கு டீலாம் பார்த்துட்டோம். ரேட் பையனா வந்து இதான் முக்கியம், எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ முக்கியமாக ரேட் பற்றி தான் பேசணும். இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க வந்து ரீசெண்டாக ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ண போகிறதா. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு 20,000 30,000. ஸோ அதுக்குள்ளே தான் என்னால் சொல்ல முடியும். கன்ஃபார்மாக வந்து அப்படி தான் வரப்போகுது. அதுக்கு மேலே வராது. கண்டிப்பாக வந்து அவங்க மினிமம்னாலே 35,000 மேலே தான் போகும். இது வந்து ஒரு 20,000 ஒரு 30,000 கண்டிப்பாக வரும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், ஸோ நான் ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன் 25,000 கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, இந்த மொபைல் வந்து நீங்கள் வாங்குவீங்களா சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொபைல் பற்றி உங்கள் தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, நம்ம ஒரு அடுத்த நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவு டெக்னாலஜி. வணக்கம்.